பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சாத்துவார்கள். அன்னைக்கு ஆனான புருஷோத்தமனான ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் ஆட்டம் வேஷமிட்டு கொண்டு அவளுடைய ஆபரணங்கள் அவளுடைய கிரீடம் எல்லாமே அவளாட்டமே காலை குத்திட்டு கொண்டு பெண் அமருகிறா போலே அமர்ந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வேஷத்தோட இருப்பார். அன்றைய காலம் அப்படின்னு சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சேவை இன்னைக்கு இருக்கு. இந்த வருஷம் இப்ப நீங்க மார்கழி மாசம் போனா கூட அந்த சேவை சேவிச்சு விடலாம். ராமானுஷர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிஷ்யர்களில் தலைவர் கூரத்தாழ்வான்னு பேர். கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ பராசர பட்டர்னு திருக்குமார். அவர் எப்பொழுதுமே நாச்சியார் பக்கம் ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமி பக்கமே பேசுவார். பெருமாள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார். நீ யாருன்னு கேட்டால் என் தாயாருக்கு கணவன் வரும். அவரை தந்தேன்னு சொல்ல மாட்டீரானால் உன் மோட கிட்டக்க நெருங்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ ரொம்ப சுதந்திரனா இருக்கு. யாரை பார்த்தாலும் கோபம். ராவணனை பார்த்தா கொல்லலாமா, சிசுபாலனை பார்த்தா கொல்லலாமா. ஏற்கனவே நானே ராவணன் சிசுபாலனா இருக்கேன். நான் வேற உம்ம முன்னாடி வந்து இருந்து வேண்டே வேண்டாம். எப்போது அனுகிரகம் புரியக்கூடிய மகாலட்சுமி பக்கத்திலே இருக்கிறேன் என்று அவளை பத்தியே பாடுவார், அவளை பத்தியே பேசுவார். இதை எப்படியானு மாத்தி ஒரு தரம் இவரை நம்மள கொண்டாட வைக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை. அதுக்கு வாய்ப்பு வேண்டாமா? இந்த மார்கழி உற்சவத்தின் போது வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு அவர் வேஷம் கொண்டிருக்கார். நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொண்டிருக்கிறார். பட்டரே உள்ளவாரும் என்று கூட்டார். பட்டர் வந்தார். இப்ப என் தலையிலே இந்த திருவடி வரைக்கும் முழுக்க சேவியும் உம்ம நாச்சியாரை விட நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு வேணும்னு அவரை பாட சொல்லி ஏற இறங்க பார்த்தார். எல்லாமே நன்றாக இருக்கிறது. திருக்கோலம் எல்லாம் நன்றா சாத்தின்னு இருக்கேன். கையை அழகா வச்சிருக்கேன். நாச்சியாராட்டமே இருக்கு. திருவடியை வச்சிருக்கிறது நாச்சியாராட்டம் இருக்கு. தோள்கள்லாம் அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன். ஆனால் இழுக்கிறார் பாருங்க. இடி விழுந்தா போனே ஆனால் அப்பன்னா இவர் ஏதோ பெருசா சொல்ல போறாருன்னு அர்த்தம். அதை போல நம்பெருமாளுக்கு இவர் என்ன ஆனால்